கோவை திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகளால் இன்று புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் கையாலாகாத திமுக ஆட்சியை அகற்றி கோவையின் பெருமையை மீட்டெடுப்போம் என அண்ணாமலை கூறினார். தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் அரிப்பை தடுக்க உயிர் கேடயங்கள் உருவாக்கும் பணிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில், கோவை, தூத்துக்குடி உள்பட பல்வேறு இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு 200 சொகுசு விரைவு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நேற்று பதவியேற்றார். பதவியேற்ற முதல் நாளிலேயே 17 வழக்குகளை விசாரித்துள்ளார். லைகா நிறுவனத்துக்கு தர வேண்டிய 21.29 கோடி ரூபாய் கடனை 30% வட்டியுடன் செலுத்தும்படி நடிகர் விஷாலுக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது.